உன் இதயத்தின் போர் தூய்மையா அல்லது இன்பமா? உன் இதயத்தில் இப்போது ஒரு மாபெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அழியும் உலக இன்பம், மறுபுறம் அழியாத பரிசுத்தம். இதில் நீ யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? இதோ ஒரு வீரனின் இறுதி எச்சரிக்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் அன்பு மகன் தீமோத்தேயுவிடம் முழங்குகிறான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இளமைக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் பின்பற்றக் கடவாய். நீ ஓட வேண்டியது பயத்தினால் அல்ல, உன் ஆத்துமாவின் பரிசுத்தத்தை பாதுகாக்க. ஏனெனில் இன்றைய உலகம் ஒரு வேட்டைக்காரனைப் போல உன் கண்களையும் சிந்தையையும் அசுத்தங்களால் நிரப்பக் காத்திருக்கிறது. நீ எங்கே பலவீனமாக இருக்கிறாய் என்பது உன்னைவிட உன் எதிரிக்கு நன்றாகத் தெரியும். ஏன் ஓட வேண்டும்? உலகம் இன்று அசுத்தத்தை அழகு என்றும் பாவத்தை பொழுதுபோக்கு என்றும் பெயர் மாற்றி உன் கையில் கொடுத்திருக்கிறது. உன் ஸ்மார்ட் போன் திரையில் இருந்து நீ கேட்கும் பாடல்கள் வரை அனைத்தும் உன் இதயத்தின் தூய்மையை திருடக் காத்திருக்கின்றன. நீ இதிலிருந்து ஓடுவது கோழைத்தனம் அல்ல, அது உன் ஆத்துமாவை காக்கும் உன்னதமான வீரம். யோசேப்பை பார், அவன் பயந்து ஓடவில்லை, தன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்கிற வைராக்கியத்தினால் ஓடினான். நீ எதை பார்க்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். அசுத்தமான ஒரு காட்சி உன் கண்ணில் படும்போது அது உன் மூளைக்குள் ஒரு விதையாக விழுகிறது. அதை நீ அங்கேயே பிடுங்கி எறியாவிட்டால் அது உன் வாழ்க்கையையே அழிக்கும் விஷவிருட்சமாக மாறும். பரிசுத்தத்தை பாதுகாக்க ஓடுவது கோழைத்தனம் அல்ல, அது மிகப்பெரிய வெற்றி என்பதே யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கிறது. போத்திபாரின் மனைவி அவனை பாவத்திற்கு அழைத்தபோது அவன் அங்கே நின்று விவாதிக்கவில்லை, தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள அங்கிருந்து தப்பியோடினான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடிப்போனான். யோசேப்பு அங்கே தன் வஸ்திரத்தை இழந்திருக்கலாம், ஆனால் தன் பரிசுத்தத்தை அவன் இழக்கவில்லை. அவன் மனிதர்களுக்கு பயந்து ஓடவில்லை. நான் என் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி என்கிற தேவ பயத்தினால் ஓடினான். நீயும் இன்று உன் கண்களுக்கு முன்பாக வரும் அசுத்தமான காட்சிகளையும் பாவச் சூழ்நிலைகளையும் கண்டு யோசேப்பை போல துணிச்சலோடு விலகி ஓடு. நீ எதை இழக்க நேரிட்டாலும் உன் பரிசுத்தத்தை மட்டும் எதற்கும் அடகு வைக்காதே. யோசேப்பை உயர்த்திய அதே தேவன் உன்னையும் உயர்த்துவார். பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்றே ஜீவ ஊற்று புறப்படும். உன் சிந்தனை கதவுகளை சரியாக பூட்டத் தவறினால் சாத்தான் அங்கே அசுத்தமான குப்பைகளை கொட்டிச் செல்வான். நீ தூய்மையாக இருக்கும்போதுதான் தேவன் உன்னில் வாசம் செய்ய முடியும். அசுத்தங்கள் நிறைந்த இடத்தில் ஆவியானவர் இருக்க மாட்டார். ஆகவே உன் கண்கள் எதை பார்க்க வேண்டும், உன் காதுகள் எதை கேட்க வேண்டும் என்பதில் ஒரு எல்லையை வகுத்துக்கொள். உலகம் உன்னை பழைய பஞ்சாங்கம் என்று கேலி செய்யலாம், ஆனால் தேவன் உன்னை பரிசுத்தமான பாத்திரம் என்று அழைக்க விரும்புகிறார். உன் ஆத்துமாவின் புனிதத்தை எதற்கும் அடகு வைக்காதே. அந்த தூய்மைதான் உனக்கு தேவன் தரும் மிகப்பெரிய அதிகாரம். போரில் நீ தோற்பது எப்போது? ஒரு தீய எண்ணம் உன் மனதில் மின்சாரம் போல தோன்றுவது மட்டும் பாவமல்ல, ஆனால் அந்த எண்ணத்தை நீ வரவேற்று அதை பார்த்து ரசித்து உன் மனதில் அதற்கு இடம் கொடுத்து வளர்க்கத் தொடங்கும் போதே நீ ஆவிக்குரிய போரில் தோற்றுவிடுகிறாய். வேதம் எச்சரிக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆசையானது கருப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். நீ எதை மனதில் வைத்து வளர்க்கிறாயோ அதுவே உன்னை சோதனையில் வீழ்த்தும் ஆயுதமாக மாறும். உன் சிந்தனைதான் உன் வாழ்க்கையின் போர்க்களம். உனக்கு எது வேண்டும்? இன்பமா அல்லது ஆவிக்குரிய செல்வமா? இன்றைய உலகம் பொழுதுபோக்கு, சிற்றின்பம் மற்றும் பணத்தின் பின்னால் ஓடுகிறது. ஆனால் வேதம் சொல்கிற கசப்பான உண்மை இதுதான். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சிற்றின்ப பிரியன் உயிரோடிருந்தும் செத்தவன். உலக இன்பங்களை நேசிப்பவன் வெளிப்படையாகச் சிரித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவனது உள்ளம் ஒரு வனாந்தரத்தைப் போல வறண்டு போயிருக்கும். அவனிடம் செல்வம் இருக்கலாம், ஆனால் அமைதி இருக்காது. வசதிகள் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்காது. ஏனெனில்
மனிதன் உண்மையில் தேடுவது உலகப் பொருட்களை அல்ல, தன் படைப்பாளராகிய தேவனையே. தேவன் இல்லாத எந்த ஒரு வாழ்க்கையும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு காலி கிண்ணத்தை போன்றது. பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் தாகத்தை தீர்க்காது. உன் வாழ்க்கையில் முதலிடம் யாருக்கு? உன் வாழ்க்கையின் வெறுமை நீங்க வேண்டுமா? உன் இதயத்தின் தாகம் தீர வேண்டுமா? அப்படியானால் இயேசு கிறிஸ்து காட்டிய அந்த ராஜபாதையில் நட. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனை உன் வாழ்க்கையின் சிம்மாசனத்தில் அமரவே. இன்று உன் இதயத்தின் மையத்தில் இருப்பது எது? உன் பணமா, உன் அந்தஸ்தா, அல்லது உன் சுய ஆசைகளா? எதையெல்லாம் நீ தேடி அலைகிறாயோ அதையெல்லாம் உன்னை தேடி வரவழைக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது தேவனை உன் வாழ்க்கையில் முதலிடத்தில் அமர வைப்பது மட்டுமே. நீ தேவனை முதலிடத்தில் வைத்தால் உன் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையாக அல்ல, பரலோகத்தால் எழுதப்பட்ட ஒரு முழுமையான காவியமாக மாறும். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை நீ உலகத்திற்கு தந்தால், நீ உலகத்தையே தன் கைக்குள் வைத்திருந்தாலும் இறுதியில் உன் கையில் இருப்பது வெறும் சாம்பல்தான். வேதம் மிக அதிகாரப்பூர்வமாகச் சொல்லுகிறது. வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் ஒருவரே மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீர் சகலத்தையும் படைத்தீர். ஆம், அந்த மேன்மைக்கும் ஆளுகைக்கும் அவர் ஒருவரே தகுதியானவர். அவர் ஒரு பாத்திரமாக அல்ல, உன் வாழ்வியல் ஆதாரமாக இருக்க வேண்டும். நீ அவரை தேடும்போது ஆசீர்வாதங்கள் உன்னை துரத்தி வரும். நீ அவரை பற்றிக் கொள்ளும்போது உலகம் உன்னை பார்த்து வியக்கும். இன்றே தீர்மானிப்பாயா? உன் இதயம் யாருடையது? சாத்தான் விதைக்கும் தற்காலிக இன்பத்திற்கா, அல்லது நித்திய ஜீவனை தரும் தேவனுக்கா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்று உங்களுக்கு சேவிக்கத்தக்கவன் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாரோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த நொடியே உன் இதயத்தின் கதவை திறந்து, ஆண்டவரே நீரே என் ராஜா என்று அவரை அரியணையில் ஏற்று. அப்போது உன் வாழ்க்கை ஒரு மாபெரும் அற்புதமாக மாறும். உங்களுடைய மனம் இப்போது தெளிந்த நீரோடை போல மாறியிருக்கிறதா? அப்படியானால் இப்போது நான் சொன்ன இந்த ஆழமான சத்தியங்களை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உங்களை நீங்களே முழுமையாக தேவன் கரத்தில் ஒப்படையுங்கள். இது நம் படைத்தவரிடம் நாம் மன்றாடும் பரிசுத்தமான நேரம். பரலோகத் தகப்பனே, இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் மகனுக்காகவும் மகளுக்காகவும் நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய சிந்தனை என்கிற போர்க்களத்தில் இன்று ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இளமைக்குரிய இச்சைகளும் உலக ஆசைகளும் இவர்களை மூச்சு திணறச் செய்ய ஒருபோதும் அனுமதிக்காதீர். யோசேப்பை போல ஒரு பரிசுத்தமான வைராக்கியம் இவர்களுக்குள் எரியட்டும். அசுத்தமான எண்ணங்கள் இவர்களது இதய கதவை தட்டும்போது அதை துணிச்சலோடு எதிர்த்து நிற்க உம்முடைய ஆவியின் பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன். இவர்களது இதயத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் சுயநலம், பணம் மற்றும் உலக மாயைகள் இப்போதே அப்புறப்படுத்தப்படட்டும். கர்த்தராகிய இயேசுவே, நீரே இவர்களது வாழ்வியல் அரியணையில் அமர்வீராக. நீர் முதலிடத்தில் இருக்கும்போது இவர்கள் தேடாமலேயே ஆசீர்வாதங்கள் இவர்களை துரத்தி வரட்டும். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு காய்ந்த சருகாய் காற்றில் பறக்க நீர் விடமாட்டீர். இதோ இவர்களுடைய வாழ்வை பரலோகத்தின் மாபெரும் காவியமாய் இன்று நீர் மாற்றுவீராக. சாத்தான் திருடிச் சென்ற அந்த தெய்வீக ஆனந்தத்தையும் தொலைந்து போன அந்த மகா நிம்மதியையும் இப்போதே இயேசுவின் நாமத்தில் 100 மடங்கு அதிகமாய் இவர்களுக்கு திரும்ப கொடுத்தருளும். இவர்களது ஆத்துமாவுக்குள் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் ஒரு அக்கினி வாஞ்சையை இப்போதே மூட்டுவீராக. நான் யாரோ ஒருவன் என்கிற அந்த எண்ணம் இவர்களை விட்டு அகலட்டும். இன்று முதல் இவர்களது நடை, உடை, பாவனை, ஏன் இவர்களது ஒவ்வொரு அசைவும் உம்முடைய மகிமையை பிரதிபலிக்கும் அதிகாரமுள்ள சாட்சியாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன். இவர்களை கட்டி வைத்திருக்கும் அந்த பொல்லாத உலக பிணைப்புகள் இப்போதே அறுக்கப்பட்டும். இனி இவர்கள் உலகிற்கு அடிமைகள் அல்ல, இவர்கள் பரலோகத்தின் வாரிசுகள். இவர்களது தலை இப்போதே உயர்த்தப்படுவதாக. வெற்றியையும் அதிகாரத்தையும் தரும் இயேசுவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.